அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தம்முல் சிந்திச்சுப்பார். அம்சிலத்து உதாரணங்களை ஆத்தியா பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்திச்சுப்பார். லீ மா அல் மௌசூலா மௌசூலுடைய மாவுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சுப்பார். மாதா தவுக்குலு யா அலி, அலியே நீ எதை சாப்பிடுகின்றாய்? ஆக்குலு நான் சாப்பிடுகின்றேன், மா ஒன்றை, தவுக்குலு நீ சாப்பிடுகின்றாயே, அத்தகைய ஒன்றை நான் சாப்பிடுகின்றேன். அதாவது செய்ய ஒன்றை, ஒரு வஸ்துவை, அல்லது எந்த வஸ்து என்றால் தவுக்குலு நீ சாப்பிடுகின்றாயே, அந்த திங்ஸை நானும் சாப்பிடுகின்றேன். மாதா தஸ்ரபு யா அபாபக்கர், அபுபக்கர் நீ எதை குடிக்கின்றாய்? அஸ்ரபு நான் குடிக்கின்றேன், மா தஸ்ரபு நீ குடிக்கின்ற ஒன்றை, இல்லாட்டி நீ குடிப்பவற்றை நான் குடிக்கின்றேன். அப்போ இந்த மாக்கு பேர் மௌசூலுடைய மா. அஃபமு நான் விளங்கிக் கொள்கின்றேன், மா தக்கூலு நீங்கள் சொல்லுவதை நான் விளங்கிக் கொள்கின்றேன். இந்த மாக்கு தனியாக அர்த்தம் வச்சு காமிக்கணும் அப்படின்னா, அஃபமு நான் விளங்கிக் கொள்கின்றேன், மா ஒன்றை இல்லாட்டி சிலவற்றை, தக்கூலு நீங்கள் சொல்கின்ற அதை, அந்த மாதிரி எப்படி நான் அர்த்தம் வச்சுக்கலாம். நான் விளங்கிக் கொள்கின்றேன். சஸ்தரி நான் வாங்குவேன், மா ஒன்றை, துரிது நீங்கள் கேட்கின்ற நாடுகின்ற ஒன்றை நான் வாங்குவேன். இல்லாட்டி நீங்கள் வேண்டியதை, அதாவது நீங்கள் என்ன என்கிட்ட கேட்டீங்களோ அதை நான் வாங்குவேன். உக்குத்துபு நீ எழுது, மா ஒன்றை, சமீத்த கேட்டாய, அலியோம இன்று, ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே என்று நீ கேட்டாய, அந்த ஒன்றை நீ எழுது. நசீத்து நான் மறந்துவிட்டேன், மா ஒன்றை. காலலி முதரிசு ஆசிரியர் எனக்கு சொன்னார், அந்த ஒன்றை. அம்சி நேற்று ஆசிரியர் எனக்கு சொன்னார், அந்த ஒன்றை நான் மறந்துவிட்டேன். காலல்லா தலா அல்லா தலா சொல்கின்றான், ஃபி சூரத்து சஃபுல் அல்லா தலா சொல்கின்றான், லிம தக்கூலூன ஏன் நீங்கள் சொல்கின்றீர்கள், மா ஒன்றை, லா தஃபோலூன நீங்கள் செய்யாத ஒன்றை ஏன் நீங்கள் சொல்கின்றீர்கள். ஒன்றை அர்த்தம் வைக்கிறது வழங்குறதுக்காண்டி தான். அப்போ சிம்பிளாக இது எப்படி, நீங்கள் செய்யாதவற்றை, அந்த வற்றைன்னு அர்த்தம் வருதில்ல, அதுக்கு இந்த மா பொருந்தும். விளங்குறதுக்காண்டி ஒன்றுன்னு அர்த்தம் வச்சோம். எல்லா இடத்துலையும் அப்படியே மாற்றி அர்த்தம் சொல்லலாம். நீங்கள் செய்யாதவற்றை ஏன் சொல்கின்றீர்கள், இதுதான் மொத்த அர்த்தம். அப்போ மௌசூலுடைய மாவுக்கு அர்த்தம் தனியாக வழங்கணும்னா, லிம ஏன் தக்கூலுன்னு சொல்கிறீர்கள், மா ஒன்றை அப்படின்னு பிரித்து உங்களுக்கு மௌசூலுடைய மாவுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அப்படி ஒன்றை அப்படின்னு அர்த்தம் வச்சேன். அடுத்து கால அல்லா தாலா சொல்கின்றான், ஃபி சூரத்துல் காஃபிரின் சூரத்துல் காஃபிரில் காஃபிரூன் சூரத்துல் காஃபிரில் அல்லா தாலா சொல்கின்றான், குலியாயுகள் காஃபிரூன லா அவுபுது மா தவுபுதுன குலியாயுல் காஃபிரூன் காஃபிர்களே, லா அவுபுது நான் வணங்க மாட்டேன், மா தவுபுதுன நீங்கள் வணங்குபவைகளை. அப்போ அந்த மாவுக்கு என்ன அர்த்தம்? வணங்குபவைகளை. வணங்குறது நீங்கள், அந்த கலைன்னு அர்த்தம் வச்சோம்ல, அது பிரித்து அர்த்தம் வச்சோம்னா நீங்கள் வணங்குபவற்றை. அடுத்து வக்கால ஃபி சூரத் இம்ரான் சூரத்து ஆல இம்ரானில் அப்போ அல்லா தஆலா சொல்கின்றான், ச நகுத்துபு மா காலு நாங்கள் எழுதுவோம் அவர்கள் சொன்ன ஒன்றை, அவர்கள் சொல்லியதை அப்படின்னு சொல்லலாம், நாங்கள் எழுதுவோம். தமிழ் சிந்திச்சுப்பார். அப்போ இந்த மௌசூலுடைய மா ஃபுல்லாக அங்கே பயன்படுத்தி எல்லாத்துக்கும் உதாரணம் கொடுத்துருக்குறாங்க. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை வச்சுக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு வழங்குறதுக்காண்டி ஒன்றுன்னு அர்த்தம் வச்சுருக்கிறேன். அடுத்து தமிழ் மாயலி சிந்திச்சுப்பார். அடுத்து வருகின்ற ஒன்றை சிந்திச்சுப்பார். மா நாஃபியாவுடைய மா பல மா இருக்குது. மௌசூலுடைய மா இருக்குது, நாஃபியாவுடைய மா இருக்குது, மஸ்தரியாவுடைய மா இருக்குது. அந்த மாதிரி இந்த இடத்துல நாஃபியாவுடைய மா இந்தி கித்தாபுன் என்கிட்ட இந்த மா இல்லை, இந்தியனிடம் கித்தாபுன் புஸ்தகம் இல்லை. மா ஃபஹிம்து நான் விளங்கி கொண்டேன், தரிச பாடத்தை நான் விளங்கி கொண்டேன். மாதிரி நான் அறியவில்லை. சம்மந்தம் கிடையாது, எல்லாம் தனித்தனி வார்த்தை.